வேட்டையாடு விளையாடு படத்துக்கு அவர் எப்படி வந்து ஒரு நட்சத்திரமா ஒரு நடிகரா இல்லாம ஒரு ப்ரொடக்ஷன் பாய் மாதிரி வேலை செய்வார். அவங்க ஒரு மேக்கப் போட்டியெல்லாம் இருக்கும், பெரிய போட்டி, அதையெல்லாம் ஒரு தோல் சுமந்துட்டு போயிருக்கு. ஓகே. அப்புறம் அமெரிக்காவில் வந்து பல சமயங்கள்ல வந்து கார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம அவர் ஓட்டி. இளைஞர்கள்லாம் வந்து அந்த செல்போன்ல வர்ற கேம்ஸ், பாடல்கள், அயல்நாட்டு படங்கள், இதெல்லாம் அவங்க ஃபுல்லா அவங்க போயிட்டாங்க. ஸோ ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேல தியேட்டரு ரேட் உள்ள போயிட்டு வந்தா ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும். இவங்கெல்லாம் இந்த இப்பதான் அவங்க மிடில் ஏஜுக்கு வர்றாங்க. இந்த டைம்ல சினிமா இல்லை, வாய்ப்புகள் இல்லை. என்எல் பாலாஜியை நம்ம என்னைக்கு பார்க்கணும்? அந்த வேட்டையாடு விளையாடுக்கு பிறகு அவர் இல்ல, வடசென்னை மூலமா அதுக்கப்புறம் படங்களே அவருக்கு எதுவுமே வாய்ப்புகளும் இல்லை. வாய்ப்புகள் இல்லாத போது உழைச்சு பொழைக்க வேண்டிய விறுவிறுப்பா பொழைக்க வேண்டிய நேரத்துல ப்ரொஜெக்டர்னு ஒரு தொழில் இருந்தது, சினிமா ப்ரொஜெக்டர்னு ஒரு தொழில். இன்னைக்கு அது இல்லையே. டிஸ்க் வந்தது, டிஸ்க் வந்தோடனே சின்ன ப்ரொஜெக்டர் வந்தது. இன்னைக்கு அதையும் போய் ஒரு பென்ட்ரைவ் வந்ததுக்கு அப்புறம் செல்போனை மாட்டி வச்சு அவ அதுலயே சினிமா தியேட்டர் ஓட்டுறாங்க. இப்போ டானியல் பாலாஜி அவர்களோட கண் தானம் பண்ணியிருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயங்கள், பாராட்டுகள் இருந்தாலுமே அதோட என்ன ப்ராசஸ் இருக்கு, என்ன மாதிரி நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பாயிண்ட், கண்ணை முடிச்சா எடுக்கிறது இல்லை, அப்படியே கண்ணை நோட்டி எடுக்கிறது. அது தெரிஞ்சு செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல மருத்துவர் காந்தராஜ் இருக்கார். சார் வணக்கம். சார், நடிகர் டானியல் பாலாஜி அவர்கள் 48 வயது தான் ஆகுது, ஹார்ட் அட்டாக் மூலியமா இறந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது இப்போ அதிகமா என்ன பேசப்படுதுன்னா, இப்போ முன்னாடிலாம் ஹார்ட் அட்டாக்னாலே 50 வயசு மேல இருக்கிற நபர்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ 20 வயசுல இருந்து 40 வயசு இருக்கக்கூடிய நபர்களுமே பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களோட பார்வை எப்படி இருக்கு? அது ஹார்ட் அட்டாக் அந்த ஒரு காலத்துல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். காரணம் என்னன்னா, ஹார்ட் அட்டாக் அப்ப டயக்னோஸ் பண்ணல. நம்ம என்ன சொல்றோம்னா, ஹார்ட் அட்டாக் வந்தவங்க கொஞ்சம் ரத்த வாந்தி எடுப்பாங்க. எல்லாத்துக்கும் வராது. அந்த ரத்த வாந்தி எடுக்கிறத வச்சு என்ன பண்ணுவோம்னா, காத்து அடிச்சிருச்சு, கருப்பு அடிச்சிருச்சு, ஆமா, பேய் அடிச்சிருச்சு, அப்படிதான் நம்ம பல விஷயங்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தான் அது ஹார்ட் அட்டாக்ங்கிறதெல்லாம் தெரிய டயக்னோஸ் பண்றதெல்லாம் வந்து. அதனால எல்லா காலத்திலயுமே அது இருந்துச்சு, சின்ன வயசுல இருந்தது. பொதுவா 50 வயசுக்கு மேலதான் அது வரும். நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல 50 வயசு இருந்ததே பெரிய விஷயம். நீங்க தொற்று நோய்கள்லாம் இருந்த காலத்துல 70கள்லாம் போன நூற்றாண்டின் ஆரம்பத்துல 1920 இருந்து 1970 வரையிலும் உங்களுடைய தொற்று நோய் தாக்குதல்கள்ல இறந்தவர்கள் ரொம்ப அதிகம், எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. இப்ப நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு விடுமுறை முடிச்சு, கோடை விடுமுறை முடிச்சுட்டு அந்த ஒரு மாசம் விடுமுறை முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது எத்தனை வாத்தியாருங்க இருந்து போனாங்க, எத்தனை கூட படிச்ச பசங்க இருந்து போனாங்கிறது ஒரு கணக்கெடுப்பு. 10 பேர் 20 பேர் செத்து போயிருப்பாங்க ஒவ்வொரு லீவுலையும். அப்புறம் திடீர்னு காலரா வந்துருச்சுன்னுவாங்க. காலரா செவ்வாப்பட்டையில காலரா வந்துருச்சு, அரிசிப்பாளையத்துல காலரா வந்துருச்சு அப்படின்பாங்க. காலரா வந்துன்னா அப்படியே உழுந்து சாவாங்க. கொரோனாலாம் சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்புறம் அந்த பெரியம்மை சின்னம்மை இதெல்லாம் சர்வசாதாரணம். விளையாட்டம்மை, தட்டம்மை, அது இது விதவிதம், மீசல்ஸ், மம்ஸ், ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், இது மாதிரி வரிசையா எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுல இறந்தவர்கள் மிக அதிகம். டைஃபாய்டு அப்போ மிகப்பெரிய பயங்கரமான நோய்கள். டைஃபாய்டு இறந்து போயிட்டாங்க. இவ்வளவுலையும் தாண்டி 50 வருஷம் இருந்தவங்களே மிக அதிகம். ஹார்ட் அட்டாக் வருவதற்கான காரணங்களுக்கு முன்னாடியே செத்து போனவங்க அது மிக அதிகம் இருக்காங்க. 60களுக்கு தடுப்பூசிகள்லாம் அதுல பிரிட்டிஷ்காரன் நம்ம பெருசா பாராட்டும். அம்மை தடுப்பூசி போட்டுக்கலாம் சிறை தண்டனை இருக்கு. அந்த அளவுக்கு கடுமையா இருந்துட்டான். தேடி வந்தான் ஒவ்வொருத்தரும். அவங்க ஆட்சியில இருந்தோ வீட்டுக்குள் தேடி அந்த அம்மாவாத்த அந்த இது அடையாளம் இல்லைன்னா பெற்றோர்களை கைது பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க தீவிரம் காட்டினதாலதான் இன்னைக்கு அம்மை நோய் இல்லை, ஒழிக்கப்பட்டு விட்டது. போலியோ இல்ல, ஒழிக்கப்பட்டு. சிக்கன் பாக்ஸ் அந்த சைடுல இருக்குல்ல, சிக்கன் பாக்ஸ் அப்பப்போ வருது. சிக்கன் பாக்ஸுக்கு அப்ப இன்னும் வேக்சின் இல்லை, சரியான வேக்சின். ஆனா இப்போ வெயில் காலத்துல தான் வரும்னு சொல்லுவாங்க சிக்கன் பாக்ஸ். ஆனா இப்ப மழை காலத்திலயுமே நிறைய பேர் வெயில் காலத்துல வெப்பத்துல வருங்கிறது வழக்கமா நினைக்கிறது. அது மழை காலத்துல நான் 2 தடவை படுத்திருக்கேன். குளிர் காலத்துலதான் படுத்தேன்.
ஒரு வாட்டி வந்தா திருப்பி வராது. அது அது சிக்கன் பாக்ஸுக்கு அது கிடையாது. ஏன்னா அது வீரியம் குறைந்த வைரஸ். ஓகே. அதுக்கு எதிர்ப்பு சக்தி வருது. அம்மைதான், பெரிய அம்மை தான் ஒரு தடவை வந்துன்னா அடுத்த தடவை வராது. அப்படி வந்துன்னா மரணம். அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் இந்த தடுப்பூசிகள் போட்டு அதை வந்து தீவிரப்படுத்திட்டு, அதே மாதிரி தான் டியூபர்குலோசிஸ், பிசிஜி வேக்சின், டிபி, காசநோய். இன்னைக்கு காசநோய் எல்லாம் நம்ம இல்ல பார்க்கல. அந்த காசநோய் மருத்துவமனையே வேற மருத்துவமனையா மாத்திட்டாங்க. அதுதான் இப்போ இன்னைக்கு வந்து சித்த வைத்தியத்துக்காக பயன்படுற மருத்துவம், ஆயுர்வேத பண்டிதர்கள் அந்த மாதிரி மாறி போச்சு. ஆனா இன்னைக்கு இல்ல. தொழுநோயாளிகளை நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு கலைஞர் ஒரு இது கொண்டாரு, தொழுநோய் ஒழிப்பு திட்டம் கொண்டாரு, பிச்சைக்காரர் ஒழிப்பு திட்டம் கொண்டாரு. அதில் தான் பல நோய்கள் எல்லாமே இருந்தது. டேனியல் பாலாஜி அவர்களோட காக்கா காக்கா படம், வேட்டையாடு விளையாடு படம், நீங்களும் அதுல ஒரு பங்கா இருந்திருக்கீங்க. அவரை நான் நேரில் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா அவரை பத்தி நிறைய சொல்லுவாங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க. அதாவது வேட்டையாடு விளையாடு படத்துக்கு அவர் எப்படி வந்து ஒரு நட்சத்திரமா, ஒரு நடிகரா இல்லாம ஒரு ப்ரொடக்ஷன் பாய் மாதிரி வேலை செய்வாருங்கிற சொல்லுவாங்க. ஓகே. ஒரு மேக்கப் போட்டியெல்லாம் இருக்கும், பெரிய போட்டியும் இருக்கும். அதையெல்லாம் ஒரு தோல் சுமந்துட்டு போயிருக்காரு. ஓகே. அப்புறம் அமெரிக்காவில் வந்து பல சமயங்கள்ல வந்து கார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம போது அவர் ஓட்டிட்டு போயிருக்காரு. ப்ரொடக்ஷன் குரூவெல்லாம் ஓட்டிட்டு போறது, அந்த மாதிரி லைட் இது பண்றது, செட்டப் பண்றது, கேமரா செட்டப் எல்லாம் பண்ணிட்டு எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லா வேலையுமே பத்தி கவலைப்படாம பேசிக்கிட்டு போக சொல்லுங்க. ஆனா இந்த ஷாட்ல வந்து கொஞ்சம் பாலாஜியை கூப்பிட்டு தான் பெட்டரா இருந்தது அப்படிமா. ஏதாவது ஒரு சின்ன அந்த அளவுக்கு அவர் வந்து ஒத்துழைப்பு நல்கினதை நான் பார்த்துருக்கேன். படத்துல பார்த்தேன். 2 படத்துலயும் அவர் தான், 2லயுமே வில்லன். அப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு பார்த்தேன். அந்த படத்து பேர் ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கும். அது ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் அது இன்னும் பிரமாதமா பண்ணிருப்பாரு. ஒரு வில்லனா வட சென்னை வட சென்னை இல்லையா, ரொம்ப அருமையான நடிகர். என்ன காரணம்? மன அழுத்தம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. மன அழுத்தம் காரணமாக தான் நிறைய நடிகர்கள் வந்து மாரடைப்பு காரணமாக இறக்குறாங்க. காரணம் சினிமா இன்னைக்கு இல்ல. சினிமா வந்து உளுந்து போச்சு. சினிமா இல்லைன்னு தாண்டி இப்போ ஓடிடில வந்ததுனால அந்த குற்றச்சாட்டு ஓடிடி வந்துருச்சு. பெண்கள் எல்லாமே வந்து சீரியல்ல போயிட்டாங்க. இன்னைக்கு சீரியல் வந்து அந்த பெண் ரசிகர்களை சீரியல் அப்படியே கொண்டு போயிடுச்சு. இது இல்லாம ஒரு, அதாவது பொருளாதார வேறுபாடு இல்லாம அத்தனை பேர் சீரியல் இறங்கிட்டாங்க. பெண்களை போய் நீங்க வந்து வீட்டுல நிலைமையே இப்போ வாழ்க்கை முறையே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க சீரியல் பாக்குற டைம்ல காபி கேட்டோம்னா இருங்க இந்த சீன் முடிஞ்சிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டியது. அந்த நேரத்துல உறவுக்காரர்கள் வந்தாங்க, நம்ம முகமே மாறி. சீரியல் பாக்குற நேரத்துல தான் எங்களுக்கு நேரமே கிடையாது. கட்டு அவங்களை எப்படா துரத்துவாங்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு சீரியல் வந்து நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சு. இவங்க சினிமாவுக்கு போலாம் அப்படின்னாக்கா, இல்லைங்க அந்த முக்கியமான அந்த சீன் வருது, வேண்டாம் நான் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு சினிமா இளைஞர்கள்லாம் வந்து அந்த செல்போன்ல வர்ற கேம்ஸ், பாடல்கள், அயல்நாட்டு படங்கள், இதெல்லாம் அவங்க ஃபுல்லா அவங்க போயிட்டாங்க. ஸோ ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேல தியேட்டரு ரேட் உள்ள போயிட்டு வந்தா ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும். அதனாலதான் தனியா இருக்கிற தியேட்டர்கள்லாம் சரியா போகாம இந்த மால்ல இருக்கிற தியேட்டர்கள் தான் ஓட ஆரம்பிச்சு. அது எதனால ஓடிச்சுன்னா, மாலுக்கு போனோம்னா காலையில உள்ள போறோம், போய் எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு கடையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு வருது. அப்படித்தான் சினிமாக்கள்லாம் ஓடிச்சு. தனி தியேட்டர்கள்லாம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இல்லை. நீங்க அண்ணா சாலையில இருந்த தியேட்டர்லாம் என்ன ஆச்சு? எதுவுமே இல்லை. ஒரு காலத்துல குளோரியஸ். உதயம் தியேட்டர் எடுத்துக்கோங்க. உதயம் தியேட்டரை இப்ப வந்துட்டு கட்டிடம்காக இடிக்கப்பட்டது முடிஞ்சு போச்சு. அதுல இந்த பழைய படங்கள் பேனர்லாம் வச்சிருக்காங்க. அண்ணா சாலையில எல்ஃபின்சன் தியேட்டர்ல ஆரம்பிச்சா வரிசையா இந்த பக்கம் அலங்கார், சாந்தி, அண்ணா, தேவி, பிளாசா, அலங்கார், ஓடியன், மிட்லண்ட், ஜெயபிரதா அப்படிங்கிற பேர்ல மாறிச்சு. ஓடியன், அப்புறம் சஃபேர், ஆனந்த், நிறைய விஷயங்கள் மாதிரி இவ்வளவு தியேட்டர்ஸ் எல்லாம் வெலிங்டன் எல்லாம் போயிடுச்சு. அதனால சினிமா கேசினோ ஒண்ணுதான் இன்னும் பாக்கி இருக்கு. ஆமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பாக்குறேன். ஏறத்தாழ சினிமா தியேட்டர்ஸ் இல்ல. தேவி தியேட்டர் ஓடிட்டு இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ தியேட்டர்ஸ் போயிடுச்சு. நான் இப்ப இதுல ஆவடிக்கு நான் வேலைக்கு போகும்போது ஒரு 4-5 தியேட்டர் கிராஸ் பண்ணி தான் சினிமாஸ் அந்த பக்கம் தானே எல்லாத்துலயும் ஒரு 10 பேனர் வச்சிருக்காங்க. மார்னிங் ஷோல ஒரு சினிமா, மாட்டில ஒரு சினிமா, ஈவினிங்ல ஒரு சினிமான்னு ஒரு தியேட்டர்ல 4 படம் வரும்.
அப்ப சினிமாக்கு ரசிக்கக்கூடிய நபர்கள் வந்து சினிமா ரசிச்சுட்டு தான் இருக்காங்கல்ல. பட் அவங்க இது அந்த படங்களை எல்லாம் எதுல பாத்துறாங்க? ஓடிடில. ஓகே. அவ்வளவு முன்னாடி ரசிக்கிற கூட ஆட்கள் கூட ஓடிடில பாத்துறாங்க. தியேட்டருக்கு யாரும் வர்றது. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அந்த பாதிப்பு தான் இன்னைக்கு பெருசா. அப்போ டேனியல் பாலாஜி அவர்களும் சித்தி சீரியல் மூலியமா தான் உள்ள வந்திருந்தார். அதுல வந்து டேனியல் கதாபாத்திரம்னாலதான் பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே டிராவல் பண்ணாரு. இப்போ சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு போயிருக்காரு. அது காரணம் அவரோட உழைப்பா இருந்துச்சு சார். அதான் இது என்ன இது சொல்ல வர்றேன்னா, இவங்க எல்லாம் இப்பதான் அவங்க மிடில் ஏஜுக்கு வர்றாங்க. இந்த டைம்ல சினிமா இல்ல, வாய்ப்புகள் இல்ல. டேனியல் பாலாஜியை நம்ம என்னைக்கு பார்த்தோம்? அந்த வேட்டையாடு விளையாடுக்கு பிறகு அவர் இல்ல. வடசென்னை மூலமா அதுக்கப்புறம் படங்களே அவருக்கு இல்லை, எதுவுமே இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. வாய்ப்புகள் இல்லாத போது உழைச்சு பொழைக்க வேண்டிய விறுவிறுப்பா பொழைக்க வேண்டிய நேரத்துல இல்ல, தொழில் இல்லை. அப்போ இந்த பக்கம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, சரி ஒரு சின்ன படமா இருந்தாலுமே இந்த சைடு ஆர்டிஸ்ட் தான் பெரிய அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே கொடுத்திருக்க கேரக்டரை கரெக்டா பண்ணக்கூடிய நபர்ல டேனியல் பாலாஜி அவர்கள் பேரும் இருக்கு. இப்ப வரைக்கும் மக்கள் மனசுல நிறைய கேரக்டர்ல அவர் வாழ்ந்துதான் இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் மாரடைப்புகளால தொடர்ந்து இறந்துகிட்டு இருக்காங்க. எதனால? அதுதான் இந்த அழுத்தம், மன அழுத்தம். வாய்ப்புகள் இல்ல. நம்ம எதிர்காலம் என்ன, வேற எந்த தொழிலுக்கு போறது, என்ன இதுக்கு போறது, இது இவங்களுக்கு மாத்திரம் இல்ல, சாதாரண மனிதர்கள். கடந்த 15 ஆண்டுகளாவே தொழில் வளர்ச்சி இல்ல. நாங்க எவ்வளவு அவஸ்தப்படுறோம். ஒரு பொறியியல் கல்லூரியில இருக்கிறேன். பொறியியல் கல்லூரிகளுக்கு மாணவர்கள் இல்ல. பொறியியல் கல்லூரியில சேர்ந்த போது என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஆயிரக்கணக்கில் வந்து நிப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வித்து ஒரு கல்லூரி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு. அப்ளிகேஷன் ஃபார்ம் 100 ரூபான்னு வச்சா. அப்ளிகேஷன் வாங்கறதுக்கு கியூ நின்றுச்சு. யூனிவர்சிட்டியில அந்த அட்மிஷன் டைம்ல அந்த ரோடு பிளாக்கா, அவ்வளவு கூட்டம் நிற்கும். இன்னைக்கு திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். படிக்க மாணவர்கள் இல்லையா? தொழில் இல்ல, தொழில் வளர்ச்சி இல்ல. இருந்த தொழில் மூட வேண்டியதா போச்சு. எல்லாமே மாறி போச்சு. நீங்க டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, லேண்ட்லைன் யார் வச்சிருக்கா? எத்தனை பேர் வச்சிருக்காங்க? ஒரு காலத்துல டெலிபோன் வாங்குறது சாதாரண விஷயமா? எவ்வளவு இப்ப சொல்லுவாங்க தெரியுமா? டெலிபோன் கிடைச்சிடுச்சாமே, பெரிய திருவிழா மாதிரி பேசுவாங்க. இன்ஃபுளுன்ஸ் பிடிக்கணும், மினிஸ்டர் பிடிக்கணும், அவங்கள பிடிக்கணும், இவங்களை பிடிக்கணும். அது கிடைக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். செல்போன் வந்ததுக்கு பிறகு எல்லாம் மாயமாயிடுச்சு. ப்ரொஜெக்டர்னு ஒரு தொழில் இருந்தது, சினிமா ப்ரொஜெக்டர் ஒரு தொழில். இன்னைக்கு அது இல்லையே. டிஸ்க் வந்தது, டிஸ்க் வந்தோடனே சின்ன ப்ரொஜெக்டர் வந்தது. இன்னைக்கு அதையும் போய் ஒரு பென்ட்ரைவ் வந்ததுக்கு அப்புறம் செல்போனை மாட்டி வச்சு அதுலயே சினிமா தியேட்டர் ஓட்டுறாங்க. இப்போ என் காலேஜில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு செல்போனை வச்சு தான் நாங்கள் இது பண்றோம். ப்ரொஜெக்டர் இதுல மாட்டிடுறோம். எல்லாமே போன்லயே கண்ட்ரோல் பண்ற மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்கிரீன் நம்ம பார்த்து நாங்க இது பண்ணிடுறோம். தியேட்டர் இல்லை. டிஸ்க் வந்ததுனால லேபரேட்டரிஸ் போச்சு. ஜெமினி லேபரேட்டரி, இது வாகினி லேபரேட்டரி, இதெல்லாம் இருந்தபோது பிரசாத் லேபரேட்டரி எல்லாம் இருந்தது ஆல் ஓவர் இந்தியா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஜுராசிக் பார்க் ஒரு படம் வந்து தெரியுமா? அகில உலக புகழ் பெற்றது, வேர்ல்ட் வைட். அந்த படம் ஆழ்வார்பேட்டையில தயார் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும்? அது கேள்விப்பட்டிருந்தோம். என் மகன் அப்ப அந்த ட்ரைனிங்ல இருந்தான், கிராஃபிக் ட்ரைனிங்ல. அவனை பார்க்கறதுக்கு போன போது ஒரே வெள்ளக்காரர்களா நின்றுதான். பார்த்தா ஜுராசிக் பார்க் இங்கதான் மேஜர் ப்ரொடக்ஷன் தான் நடந்தது. அந்த கிராஃபிக் பூரா இங்கதான் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இருந்த ஊருங்க இது. இப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாறி எல்லாம் போயிடுச்சு. இப்போ டேனியல் பாலாஜி அவர்களோட கண் தானம் பண்ணியிருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயங்கள், பாராட்டுகள் இருந்தாலுமே அதோட என்ன ப்ராசஸ், அது எந்த மாதிரி இருக்கும்? கண் தானத்துல நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பாயிண்ட். கண்ணை முடிச்சா எடுக்கிறது இல்லை, அப்படியே கண்ணை நோட்டி எடுக்கிறது. அது தெரிஞ்சு கருவிழி இருக்குது இல்லையா, கார்னியா, அதை மாத்திரம் தான் எடுப்பாங்க. அந்த கார்னியான்னு சொல்ற கருவிழி கருப்பா இருக்குது இல்லையா, அதை மாத்திரம் தான் எடுப்பாங்க. அது ஒரு இது போட்டு கத்தியில இப்படி இது பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கண்டு வந்துடும், அதை அப்படியே எடுத்துருவாங்க. அதை தவிர கண்ணை ரூம் கொண்டு வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா கண்ணே எடுத்துருவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது கண்ணை ஃபுல்லா நோண்டி அப்படியே இதுல இப்படி கத்தியை உள்ள விட்டு கண்ணை அப்படியே பிரிக்கி மூட்டை மாதிரி வெளியே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது கிடையாது. கருவிடியை மாத்திரம் தான் எடுப்பாங்க, வேற எதுவும் எடுக்க மாட்டாங்க. வேற எதுவும் நமக்கு பயன்படாது. அப்போ அந்த கார்னியா போறதுனாலதான் பல பேர் பார்வை இழப்பு ஏற்படுது. கார்னியாவில் ஒரு விசேஷம் என்னன்னா, உடம்புல ரத்தம் தேவைப்படாத ஒரு உறுப்புல அது உண்டு. ரத்த குழாய்கள் கிடையாது அதுக்கு. அதனால எந்த கிருமிகளோ எதுவுமே ரத்தம் மூலமா அதுகிட்ட போறது பரவாயில்ல. ரெண்டாவது அந்த
நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி, அந்த ரத்தம் இல்ல, அங்க ரத்தம் இல்லாதனால அந்த இதெல்லாம் கிடையாது. அப்ப எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது சார்? அது அக்வஸ் ஹியூமர், விட்ரியஸ் ஹியூமர்னு 2 நீர்கள் இருக்கு, முன்கண் பின்கண். இந்த அதுல வந்து ஆன்டி பாக்டீரியல் எல்லாமே இருக்கு. அது எப்படி இப்படி பின்னாடி இருந்து இப்படி முன்னாடி வரும், முன்னாடி இருந்து பின்னாடி போகும். இப்படி போறதுல வந்து கண்ணை சுத்தமா அது வச்சுக்குது. அதுக்கு அடுத்தது கண்ணீர், இதெல்லாம் சேர்ந்து கண்ணை சுத்தமா வச்சுக்குது. ஆனா ரத்தம் வந்து தேவைப்படாத ஒரு உறுப்பு அது. அதனால நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இம்யூனிட்டி, அந்த ஒவ்வாமை, கார்னியாவை ஏத்துக்கல, அது ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யாருடைய கார்னியாவை எடுத்து யாருக்கு வேணாலும். ஓகே, அது வந்து இப்ப இறந்துட்டாங்கன்னா குறிப்பிட்ட நேரம் கழிச்சு தான் எடுக்கணும், 6 மணி நேரத்துக்குள்ள எடுக்கணும். அதனாலதான் இறந்த உடனே தகவல் சொன்னாங்க, அவங்க உடனே வந்து எடுத்துட்டு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை முடிஞ்ச வரையிலும் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு கொடுக்குறது நல்லது. ஏன்னா அவங்க இலவசமா மற்றவங்களுக்கு வைப்பாங்க. இதெல்லாம் பிரைவேட் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு வித்துக்குடுவாங்க. ஓகே, அதை வச்சு காசு பாத்துருவாங்க. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொடுக்க இப்ப நம்ம சொல்றேன், அதுல நம்ம தானம் பண்ண பாக்குறோம், அது வியாபாரம் பண்ண பார்ப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து அரசாங்கம் நல்லது. அது ஒரு நான் இப்ப நல்லா பண்ணிருக்கேன், பட் என் கண்ணெல்லாம் பயன்படுமா தெரியாது. ஓகே, நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஏற்கனவே படுதறிஞ்ச கண்ணு. அதுவும் டெஸ்ட் எடுப்பாங்க சார், யார் கண்ணு எடுக்கணும் பார்த்து தான் எடுப்பாங்க. எடுத்துட்டு அது தேவைப்பட்டாதான் எடுப்பாங்க. இல்லை பொதுவா கார்னியா வந்து ரிஜெக்ட் ஆகாது, யாருக்குமே ரிஜெக்ட் ஆகாது, எடுத்துருவாங்க. பொதுவாகவே உடம்புல மற்ற இதெல்லாம் ரத்தம் கொடுக்கறதா இருந்தா கூட பிளட் பிரஷர் இருக்குதா, டயபிட்டிஸ் இருக்குதா, தொழு நோய் இருக்குதா, காச நோய் இருக்குதா, இது மாதிரி பல்வேறு வகைகள் எல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா தான் எடுப்பாங்க. இந்த கண் தானத்துல மாத்திரம் எதுவா இருந்தாலும் கவலை, கார்னியா நல்லா இருந்தாலும் எடுத்துருவாங்க. அது இருந்தாலே ஒண்ணுதான். அது 2 பேருக்கு வெளி பார்வை கிடைக்கும், அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஒரு நம்பிக்கை தான். நம்முடைய நாம இறந்துட்டாலும் நம்ம கண் இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை மூலமா ஒருத்தருக்கு பார்வை கிடைச்சது ஒரு அந்த அதுல ஒரு ஆனந்தம் இருக்கும் சார். இப்போ பார்க்கும்பொழுது தூங்காம இருந்ததுனாலதான் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன உண்மையான காரணம்? தூங்காம ஏன் போறீங்க? மன அமைதி இருந்தா தூக்கம் வராது. நல்லா நிம்மதியா இருக்கும், படுத்த உடனே தூங்கிடுவோம். அதாவது ரொம்ப உழைச்சு களைச்சு போன தொழிலாளி எல்லாம் படுத்த உடனே அந்த களைப்பெல்லாம் தூங்கிடுவோம். ஆமா, பெரிய கோடீஸ்வரனுக்கு தூக்கம் எப்படி வரும்? இப்ப அதானிக்கு அம்பானிக்கு எப்படி தூங்கும்? எப்ப இந்த அரசாங்கம் கவுந்து நம்மளை அவன் கழுத்து எடுத்துருவானுங்கிற பயத்திலேயே உட்காந்து. அதனால அவங்களுக்கு எல்லாம் தூக்கம் வராது. பயத்திலையும் இதுலயும் மன அழுத்தத்திலயும் இருக்கவங்களுக்கு தூக்கம் வராது. தூக்கம் ஏன் வராதுங்கிறதுக்கு காரணத்தை பாத்தீங்கன்னா மன அழுத்தம். மன அழுத்தம் இருந்ததுன்னா தூக்கம் வராது. தூக்கம் வர்றதுன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு பாக்கி. என்ன வேடிக்கைன்னா மன அழுத்தம் பூராமே மூளையில தான் உண்டாது. அது ஹார்ட் தான், அந்த இம்பல்சஸ் எல்லாம் வந்து ஹார்ட் தான் வந்து தகராறு, மூளை பாதிக்கிறது, ஹார்ட் தான் பாதிக்கிறது. ஒரு கவலைன்னு ஒண்ணு வந்ததுன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம நெஞ்சதான் பிடிக்கிறது. பட் அந்த கவலை உண்டாக்குறது மூளை இல்லை, தலையை நம்ம பிடிச்சிக்கிறது. ஐயோன்னு நெஞ்ச என்னமோ பண்ணுது அந்த மாதிரிதான். அது பூராமே இங்கதான். நெஞ்சுங்கிறது மனசுங்கிறது இதயத்துலதான் இதாகும். ஸோ இந்த பகுதி தான் அதுக்கு இதாகும். இந்த பகுதியை பாதிக்கும் போது இதுக்கு எந்த நரம்புகள் அந்த மாதிரி அந்த மனக்கவலையை வந்து இதயத்துக்கு கொண்டு வருதுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா முரளி அவர்களுக்குமே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல தான் ஆயிருக்கு. இப்போ டேனியல் பாலாஜிக்கும் ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு. இப்போ எப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ குடும்பத்துல ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்ததுன்னா அது ஜீன் படி இல்ல, எஸ், ஜெனடிக். ஹார்ட் அட்டாக் வந்து பரம்பரையில வர்றது. இப்போ என்னுடைய மூத்த அண்ணன் ராஜேந்திரன், அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருந்தது. என்னுடைய தாத்தா மூலமா அவருக்கு வந்து, என்னுடைய அம்மாவுடைய அப்பா மூலமா அவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக், அவருக்கு அந்த இதுல வந்து எங்க குடும்பத்திலே மிகச்சின்ன வயசுல இறந்தவர் அவர் தான். 58 வயசுல இறந்தார். மாரடைப்புல இறந்தார். ரிட்டையர் ஆகிறதுக்கு சர்வீஸ்ல இருக்கும்போதே இறந்தார். நல்ல பெஸ்ட் பிளேயர், எல்லாமே இருந்தது. அவருடைய கூட பெண்கள் 2 பெண்கள், அவர் 2 பெண்களும் ஹார்ட் அட்டாக்ல படுத்து ஸ்டென்ட் எல்லாம் வச்சு, அது சாதாரண ஒரு இதுன்னும் போது ஒரு மாப்பிள்ள வந்து டாக்டர், அவரு நல்ல டாக்டர்னா என்ன நல்ல விஷயம் தெரிஞ்ச அருமையான ENT டாக்டர். உடனடியா கொண்டு போய் அட்மிட் பண்ணி அதே மாதிரி அடைப்புக்கிட்டு இருந்துச்சு. ஸ்டென்ட் போட்டு சரி பண்ணிட்டேன். 2 பெண்களுக்குமே இருந்தது. எனக்கு வந்தது மாரடைப்பு. ஆமா, மாரடைப்பு வந்த போது அதாவது அப்பா என்னுடைய மருமகன் சொன்னாரு, உனக்கு அதுதான், நீ மாட்டிக்கிட்ட போ அப்படின்னு. அது பல பிரச்சனைகளுக்கு பிறகு நான் சரியானன்றது வச்சு எனக்கு பல்வேறு வகையான கோளாறுகள் இருக்கு உடம்புல. இதயத்தை தொடவே முடியாதுன்ட்டான்.
2 மருத்துவமனையில ஒன்றும் பண்ண முடியாதுட்டாங்க. சரி. ஒன்றும் பண்ண முடியாது, மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தான் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு. ஆமா. அதில் பாஷின்னு இருக்காரு. அவர் தான் இதில் பல்வேறு புதுமைகளை கொண்டு வந்தவர். சரி என்றவர் பண்ணாருங்கிறது ஒரு விஷயம். பாஷி அதில் பல புதுமைகளை பண்ணுவார். அவர் வந்து பீட்டிங் ஹார்ட்ல இதை துடிக்கிற இதயத்திலேயே பைபாஸ் எல்லாம் பண்ணார். ஓகே. எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இவரும் முடியாதுன்னாரு. ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு ட்ரை கொடுத்துருக்காரு. ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பையன் கிட்ட கேட்டாரு. என் பையன் சரின்ட்டான். சரின்னு உடனே அவர் பண்ணாரு. 5 வருஷம் ஆச்சு. தெம்பா அது மாதிரி அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு சொன்னாரு. நான் வருஷம் நான் அவர்கிட்ட செக்அப் போகும்போது சொல்றாரு, உனக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன், ஏறத்தாழ நீ டேபிள்ல இறந்து போயிடுவேங்கிற மாதிரி தான் இருந்து உன் நிலைமை. 2 தடவை நீ முடிஞ்சு போச்சு, ஆனா நீ தப்பிச்சிட்ட. அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சரியா வந்துட்டேன். இப்ப பாக்குறேன், நான் பண்ண பைபாஸ்லயே பெஸ்ட் பைபாஸ் ஒண்ணுதான் தான் இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு எல்லாமே தெளிவா இருக்குது. பண்ண அன்னைக்கு எப்படி எல்லாம் ஆரோக்கியமா இருந்தோ அதே மாதிரி 5 வருஷத்துக்கு பிறகு அப்படியே இருக்குது. என்னப்பா உன்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு இது இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு சொன்னார். இன்னொரு 5 வருஷமா ஓடும் அப்படி பார்க்கலாம். இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு யாருக்கு தேவைப்படுறமா இல்லைங்கிறதெல்லாம் இருக்கு. எனக்கு 82 வயசு. அப்போ ஒரு பக்கம் வந்துட்டு புகைப்பிடிக்கிறதுனால, குடிப்பழக்கத்துல இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதுதான் முக்கியமான காரணங்கள். புகைப்பிடிக்கிறவர்களுக்கும் தண்ணி அடிக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் நிச்சயமாகும். தண்ணி அடிக்கிறவங்களுக்கு வருதோ இல்லையோ, புகைப்பிடிக்கிறவங்களுக்கு நிச்சயமாகும்.